Students, welcome to my channel. So, let us discuss about the definition of management. இந்த இதில் வந்து definition of management வந்து ரெண்டு டைப் ஆஃப் definitions கொடுத்துருக்காங்க. Generalized definition of management, precise definition of management அப்படின்னு சொல்கிறாங்க. Generalized ஒரு ஜென்ரலாக சொல்கிறது, மேனேஜ்மெண்ட் பற்றி என்ன அப்படி ஜென்ரலாக சொல்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு ஆர்கனைசேஷன், the management is a distinct ongoing process of allocating the input of organization, human and economic resources by typically management function. இப்போ ஒரு ஆர்கனைசேஷன்னா ஒரு நிறுவனம்னா அந்த நிறுவனத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா ஹியூமன் அண்ட் எக்கனாமிக் ரிசோர்ஸஸ், ஹியூமன் மனிதன், ஹியூமன் அண்ட் எக்கனாமிக் ரிசோர்ஸ், எக்கனாமிக்னா இந்த மெட்டீரியல் எல்லாமே வந்து கொடுக்குறது எக்கனாமிக் ஃபினான்ஷியல் அது மாதிரிலாம் ஒரு ஆர்கனைசேஷனில் ப்ரொவைட் பண்ணும்போது டிப்பிக்கலி மேனேஜரல் ஃபங்க்ஷன் என்னது? டிப்பிக்கல் மேனேஜர் ஃபங்க்ஷன்னா ஒரு பிளான் பண்ணுற ஒரு பொருளை கொடுத்தா மட்டும் பத்தாது, ஒரு விஷயத்தை நம்ம பிளான் பண்ணோம், ஆர்கனைஸ் பண்ணோம், டைரக்ட் பண்ணோம் அண்ட் கண்ட்ரோலிங் பண்ணோம். ஒரு ஆர்கனைசேஷன்னா இப்போ வந்து ஒரு விஷயம், இப்போ ஒரு கம்பெனி இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த கம்பெனியில் வந்து ஒரு நிறைய எம்ப்ளாயி வந்துட்டாங்க, அதுக்கப்புறம் மிஷின்லாம் வந்துருச்சு, எல்லாமே இருக்குது. ஆனால் வந்து ஒன்றுமே பண்ணாமல் இருந்தால் என்ன அர்த்தம்? இட்ஸ் டிப்பிக்கல் மேனேஜரல் ஃபங்க்ஷன். அந்த பிளான் பண்ணணும், அந்த மிஷினை வச்சு நம்ம எப்படி யூஸ் பண்ணணும், என்ன ஃபோர்காஸ்ட் பண்ணணும், என்ன பண்ணணும். ஆர்கனைசிங்னா என்னது? எல்லாரையும் சேர்க்கணும், எப்படி பண்ணணும், இந்த மிஷினை வச்சு எப்படி ஆர்கனைஸ் பண்ணலாம், என்ன பண்ணணும். டைரக்டிங்னா யார் யாருக்கு என்னென்ன வேலை கொடுக்கலாம். அண்ட் கண்ட்ரோலிங்னா என்ன கண்ட்ரோல், எப்படி வந்து இப்போ ஒரு வேலையை வந்து பண்ண கொடுத்துட்டு அந்த வேலையை வந்து பண்ணுறாங்களா இல்லையான்னு அவங்கள வந்து மோட்டிவேட் பண்ணி அவங்கள ஃபாலோ பண்ணுறது தான் கண்ட்ரோல் பண்ணி அந்த வேலைக்கு டிவைட் பண்ணாமல் அவங்க வேறு வழியில் போகாமல் அவங்க அந்த ஆப்ஜெக்டிவ் கோலை வந்து அச்சீவ் பண்ணுறதுக்காக அவங்க எடுத்துகிட்டு வர்றது தான் கண்ட்ரோலிங். த பர்பஸ் ஆஃப் அச்சீவிங் எ ஸ்டேட்டட் ஆப்ஜெக்டிவ், த அவுட்புட் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டிசர்வ்ட் பை இட் கஸ்டமர்ஸ். இப்போ ஒரு ஆர்கனைசேஷன்னா இட்ஸ் அ டிப்பிக்கலி மேனேஜரல் ஃபங்க்ஷன், பிளானிங், ஆர்கனைசிங், டைரக்டிங் அண்ட் கண்ட்ரோல் ஃபார் த பர்பஸ் ஆஃப் அச்சீவிங் ஸ்டேட்டட் ஆப்ஜெக்டிவ். ஒரு ஒரு ஆர்கனைசேஷன்னா அந்த ஆர்கனைசேஷனில் ஒரு டிப்பிக்கல் மேனேஜர் ஃபங்க்ஷன் இருக்கும். மேனேஜர் ஃபங்க்ஷன்னா ஒரு பிளான் பண்ணணும், ஆர்கனைஸ் பண்ணணும், டைரக்ட் பண்ணணும், கண்ட்ரோல். அதுதான் இதுதான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் உங்களுக்கு. அப்புறம் வந்து இந்த ப்ராசஸ் த ஒர்க் இஸ் பெர்ஃபார்ம்டு வித் த்ரூ த பர்சன் ஆஃப் த ஆர்கனைசேஷன் தி எவர் சேஞ்சிங் பிஸ்னஸ் என்விரான்மெண்ட். ஒவ்வொரு வாட்டியும் நம்மளோட பிஸ்னஸ் வந்து நம்மளோட ஆர்கனைசேஷன் மாறிக்கிட்டே இருக்கும். அந்த மாற்றத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த மேனேஜ்மெண்ட்டும் நம்ம மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. This definition is include the principal idea of then any schools of management thoughts. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ ஸ்கூல் ஆஃப் மேனேஜ்மெண்ட் தாட்ஸுன்றது என்னென்னா, நிறைய ஸ்கூல் ஆஃப் மேனேஜ்மெண்ட் வந்து ஒருத்தருக்கு ஒரு ஸ்கூல்லையும் மேனேஜ்மெண்ட் பற்றி அவங்க ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா, ஃபங்க்ஷனல் ஸ்கூல்னு ஒரு ஸ்கூலில் see the management as the process of planning, organizing, directing and controlling. ஒரு ஃபங்க்ஷன் ஸ்கூலில் ஒரு மேனேஜ்மெண்ட்னா என்ன அப்படின்னா என்னென்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போ பிளான் பண்ணணும், ஆர்கனைஸ் பண்ணணும், டைரக்ட் பண்ணணும், கண்ட்ரோல் பண்ணணும். இதுதான் வந்து ஃபங்க்ஷனல் ஸ்கூலில் சொல்கிறாங்க. ஸ்கூல் ஆஃப் மேனேஜ்மெண்ட்ன்றது நிறைய ஸ்கூலில் இந்த மேனேஜ்மெண்ட் பற்றி அவங்க சொல்கிறாங்க. அடுத்த பிஹேவியரல் ஸ்கூல்ன்ற ஒரு ஸ்கூலில் இஸ் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் த ப்ராசஸ் ஒன்லி ரேதர் இன் த வே தட் the process affect the organization with through the personal or the human resources. ஆர்கனைஸ் பண்ணுறதுனால மட்டும் கிடையாது, பிளான் பண்ணுறது, ஆர்கனைஸ் பண்ணுறது, கண்ட்ரோலிங் எஃபெக்டிவாக பண்ணணும், ஒரு திறன்பட பண்ணணும், அந்த ஒரு ஆர்கனைசேஷனில் திறன்பட பண்ணணும் அப்படின்னா. அடுத்து இன்னும் ஸ்கூலில் குவான்டிடேட்டிவ் ஸ்கூல் வாண்ட் டு இம்ப்ரூவ் த குவாலிட்டி ஆஃப் த டிசிஷன் மேக்கிங், ஃபுல்ஃபில் த ஸ்டேட்டட் ஆப்ஜெக்ட் ஆஃப் த என்டர்பிரைசஸ். அடுத்த ஸ்கூலில் என்ன சொல்கிறாங்கன்னா, குவான்டிடேட்டிவ் ஸ்கூலில் என்ன சொல்கிறாங்கன்னா, இம்ப்ரூவ் த குவாலிட்டி ஆஃப் டிசிஷன் மேக்கிங்னா என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு திறம்பட ஒரு டிசிஷன் எடுக்கிறதுல தான் மேனேஜ்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஃபங்க்ஷனல் ஸ்கூல் என்ன சொல்கிறாங்க, பிளானிங், ஆர்கனைசிங், கண்ட்ரோலிங், டைரக்டிங் அண்ட் கண்ட்ரோலிங் தான் ஃபங்க்ஷனல் ஸ்கூலில் சொல்கிறாங்க. பிஹேவியரல் ஸ்கூல் என்ன சொல்கிறாங்கன்னா, இதெல்லாம் இருந்தால் மட்டும் பார்த்தாது, எஃபெக்டிவாக ஆர்கனைசேஷன், இதெல்லாம் வந்து ஒரு எஃபெக்டிவாக பண்ணால் மட்டுமே அந்த ஆர்கனைசேஷனில் மேனேஜ்மெண்ட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து குவான்டிடேட்டிவ் ஸ்கூலில் என்ன சொல்கிறாங்கன்னா, இம்ப்ரூவ் த குவாலிட்டி ஆஃப் டிசிஷன் மேக்கிங், ஒரு விஷயத்தை டிசிஷன் எடுக்கிறதுல தான் இருக்குது அந்த மேனேஜ்மெண்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த சிஸ்டம் அப்ரோச் ஸ்கூலில் என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க வந்து இன்னும் சிம்பிளாக கான்சன்ட்ரேட் ஆன் த என்டையர் ஆர்கனைசேஷன், இன்புட், ப்ராசஸ் அண்ட் த அவுட்புட்.
இவங்க என்ன சொல்கிறாங்க, வெறும் இன்புட் பண்ணுறது, ப்ராசஸ் பண்ணுறது, அவுட்புட், இதுதான் வந்து சிஸ்டம் அப்ரோச்சில் சொல்கிறாங்க. அடுத்து கண்டிஜென்சி அப்ரோச் என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ emphasize the dynamic nature of the management process in an ever changing the business environment. மாறிக்கொண்டு இருக்கிற இந்த பிஸ்னஸில் மாற்றங்கள் ஏற்படப்பட நம்ம சேஞ்சஸ் பண்ணிக்கணும், மேனேஜ்மெண்ட்டையும் ப்ராசஸ்லையும் சேஞ்சஸ் பண்ணணும். ஒரு பிஸ்னஸ் மாறுதுன்னா அதுக்கேற்ற மாதிரி மேனேஜ்மெண்ட்டும் மாற்றி அவங்க அந்த ப்ராசஸ் பண்ணணுன்றது தான் இவங்க கண்டிஜென்சி அப்ரோச்சில் சொல்கிறாங்க. இதில் நான் உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்லியிருக்கேன் பாருங்கள். ஜென்ரலைஸ் டெஃபினேஷன் ஆஃப் மேனேஜ்மெண்ட். அடுத்து ப்ரிசைஸ் டெஃபினேஷன் ஆஃப் மேனேஜ்மெண்ட். துல்லியமாக என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்கிறது தான். ஐடியா ஆஃப் எனி ஸ்கூல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் தாட்ஸ். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா ஃபங்க்ஷனல் மேனேஜ்மெண்ட் என்ன, பிளானிங், ஆர்கனைசிங், டைரக்டிங் அண்ட் கண்ட்ரோல். பிஹேவியரல் ஸ்கூலில் என்ன சொல்கிறேன்னா எஃபெக்ட் த ஆர்கனைசேஷன். எஃபெக்டிவாக எப்படி ஒரு ஆர்கனைசேஷனில் பண்ணாதான் இது பண்ண முடியும். குவான்டிடேட்டிவ் ஸ்கூல் என்ன சொல்லலாம், குவாலிட்டி ஆஃப் டிசிஷன் மேக்கிங்னா திறம்பட ஒரு முடிவு எடுக்கிறதுல தான் இந்த மேனேஜ்மெண்ட்டே இருக்குது அப்படி சொல்கிறோம். சிஸ்டம் அப்ரோச் வந்து இன்புட், ப்ராசஸ் அண்ட் அவுட்புட் அப்படி சொல்கிறோம். கண்டிஜென்சி அப்ரோச் வந்து சேஞ்சிங் த பிஸ்னஸ் என்விரான்மெண்ட் அப்படி சொல்கிறோம். இது என்ன சொல்கிறாங்க, ஸ்கூல் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டில் தாட்டில் அவங்க சொல்கிற ஒரு விஷயம். இதில் ஜென்ரலைஸ் டெஃபினேஷன் ஆஃப் மேனேஜ்மெண்ட். ஓகே, நெக்ஸ்ட் டெஃபினேஷன் ப்ரிசைஸ் டெஃபினேஷன் ஆஃப் மேனேஜ்மெண்ட். இப்போ நம்ம நெக்ஸ்ட் டெஃபினேஷன் ஜென்ரலைஸ் மேனேஜ்மெண்ட் நம்ம பார்த்தோம், ஜென்ரலைஸ்டு டெஃபினேஷன் ஆஃப் மேனேஜ்மெண்ட் நம்ம பார்த்தோம். இப்போ வந்து ப்ரிசைஸ் டெஃபினேஷன் ஆஃப் மேனேஜ்மெண்ட் பார்க்குறோம். இப்போது லெட் அஸ் டிஸ்கஸ் த டெஃபினேஷன் ஆஃப் மேனேஜ்மெண்ட். இட் ஷுட் பி a basis of our study of principle of management. The substance of management should be identified as a process. The process is something but the person does. The process also implies ongoing and unceasing cyclical operation. இது வந்து மேனேஜ்மெண்ட் வந்து தொடர்ந்து நடைபெறது சைக்கிளிக்கல் ஆப்ரேஷன் இது அப்படின்றாங்க. தொடர்ந்து ஒரு நாளே முடிகிற விஷயம் இல்லை மேனேஜ்மெண்ட்ன்றது, தொடர்ந்து கண்டினியூஸாக அது ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்றாங்க. In management we have a planning, action and control cycle. Our definition must be incorporated this management cycle. The process indicate the dynamic nature of the management. இப்போ வந்து இது வந்து தொடர்ந்து ஒரு வேலையை நம்ம தொடர்ந்து ஒரு ப்ராசஸ் மாதிரி இது வந்து ஒரு தொடர்ந்து நடைபெற விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு பிளானிங்ன்றது பிளான் பண்ணுறது, ஆர்கனைஸ் பண்ணுறது எல்லாமே கண்டினியூஸாக ஒரு ஆப்ஜெக்டிவ் அச்சீவ் பண்ணுற வரைக்கும் இது வந்து தொடர்ந்து நடைபெறும். It also implies the changes in the constant reality of the organizational life and management in the management of the changes. Lastly, the management is recorded as a social process because it is directly concerned with the management of the human resource in order to secure the coordination, cooperation and the teamwork from the people in their performance. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா ப்ரிசைஸ் டெஃபினேஷன் ஆஃப் மேனேஜ்மெண்ட்னா முதல்ல என்னென்னா இல்லை இது வந்து இன்னொன்று சொல்கிறாங்க, ஒரு ஹென்ரி ஃபோயல்லாம் சொல்கிறாங்க இல்லை மேனேஜ்மெண்ட்டுனா இதுதான் மேனேஜ்மெண்ட்டு, ஜென்ரலைஸ்லாம் கிடையாது அப்படின்னு இன்னொரு தரப்பில் ஒருத்தவங்க சொல்கிறாங்க. ஒரு மேனேஜ்மெண்ட்னா இதுதான் அப்படின்னு சொல்கிறது இவங்க சொல்கிறாங்க. ப்ரிசைஸ் டெஃபினேஷன் ஆஃப் மேனேஜ்மெண்ட் சொல்கிறாங்க. இதில் இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா இது வந்து மேனேஜ்மெண்ட்டுன்றதுனா ஒரு டீம் ஒர்க்கு, கோஆப்ரேஷன் இருக்கணும், எல்லாருமே ஃபார் த பீப்புள் இந்த பெர்ஃபார்மன்ஸ், ஒரு வேலை செய்கிறதுக்கு கோஆர்டினேஷன் டீம் ஒர்க் இருந்தால் தான் இது இவங்களால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதில் ரெண்டு பேர் டெஃபினேஷன்ஸ் கரெக்டாக சொல்லியிருக்காங்க. ரொம்ப 2 டெஃபினேஷன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டெஃபினேஷன்ஸ், படிச்சுக்கோங்க கண்டிப்பாக. ஹென்ரி ஃபோயல்னு ஒருத்தர் என்ன சொல்கிறாங்கன்னா டு மேனேஜ் இஸ் டு ஃபோர்காஸ்ட்னால் நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு முதல்ல உனக்கு ஃபோர்காஸ்ட் பண்ணி வச்சுக்கணும், நீ தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. யார் மேனேஜர் is to forecast, to plan, to organize, to command, to coordinate and to control. To forecast பண்ணனா நீ என்ன பண்ண போறன்னு முதல்ல உனக்கு தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது பிளான் பண்ணணும், பிளான் என்ன எப்படி பண்ணலாம் அப்படி. டு ஆர்கனைஸாக எல்லாரையும் சேர்த்து எல்லாரையும் ஆர்கனைஸ் பண்ணுறது, எல்லாரையும் ஒரு 10 பேர்னா 10 எம்ப்ளாயி ஒன்றா சேர்ந்து அவங்க என்ன பண்ணால். டு கமாண்ட்னா அவங்களுக்கு என்னென்ன வேலை கொடுக்கலாம், எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு அவங்க வந்து ஆர்கனைஸ் பண்ணுறது. டு கோஆர்டினேட் என்ன ஒன்று சேருது. அண்ட் டு கண்ட்ரோல்னா என்ன அவங்க என்ன செய்கிறாங்களா இல்லையா அந்த வேலைகளை வந்து இவங்க வந்து பார்க்குறதா. இந்த டெஃபினேஷன் வந்து ஹென்ரி ஃபோயல் இவர் வந்து என்ன சொல்கிறாரு,
இல்லை டெஃபினேஷன் இது மேனேஜ்மெண்ட் ஸ்கூல் ஆஃப் மேனேஜ்மெண்ட் டெஃபினேஷன் இதுதான் அப்படின்னு இவங்க சொல்கிறார். அடுத்தது வந்து பீட்டர் ட்ரக்டர் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை மேனேஜ்மெண்ட் இஸ் அ மல்டி பர்பஸ் ஆர்கன் தட் மேனேஜ் எ பிஸ்னஸ். ஒரு மேனேஜ்மெண்ட்ன்றது ஒரு மேனேஜர் வந்து ஒரு பிஸ்னஸை வந்து மேனேஜ் பண்ணுறது. அண்ட் மேனேஜ் அ மேனேஜர் அண்ட் மேனேஜ் அ ஒர்க்கர். இப்போ ஒரு ஒர்க்கரையும் மேனேஜ் பண்ணுறது, மேனேஜரையும் மேனேஜ் பண்ணுறது, இதெல்லாம் வந்து பீட்டர் ட்ரக்டர்னு ஒருத்தர் என்ன சொல்கிறாருன்னா ப்ராக்டிஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டை பற்றி இவர் வந்து ஒரு டெஃபினேஷன் எழுதுறார். அவர் ஒரு டெஃபினேஷன் சொல்கிறார். அடுத்தது இதில் ட்ரக்டர் ட்ரெஸ்ஸஸ் த 3 ஜாப் ஆஃப் மேனேஜ்மெண்ட். இப்போ இவர் என்ன சொல்கிறேன்னா மேனேஜிங் எ பிஸ்னஸ், மேனேஜிங் எ மேனேஜர், மேனேஜிங் எ ஒர்க்கர் அண்ட் ஒர்க்ஸ். ஈவன் ஒன் இஸ் ஒமிட்டட். இதில் மூணுத்துலேயும் ஏதாவது ஒன்று விட்டு போயிருந்தால் அதில் வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. இட் குட் நாட் ஹாவ் மேனேஜ்மெண்ட் எனி மோர் அண்ட் இட் ஆல்சோ குட் நாட் ஹாவ் அ பிஸ்னஸ் என்டர்பிரைசஸ் ஆர் இண்டஸ்ட்ரியல் சொசைட்டி. இதில் ஏதாவது ஒன்று விட்டு போயிருந்தால் இதில் வந்து மேனேஜ்மெண்ட்டே கிடையாது அப்படின்னு சொல்கிறார். இது வந்து அக்கார்டிங் டு த பீட்டர் ட்ரக்டர், த மேனேஜர் ஹேஸ் டு பேலன்ஸ் அண்ட் இன்டகிரேட் 3 மேஜர் ஜாப் ஆஃப் பிஸ்னஸ் என்டர்பிரைசஸ் ஆஸ் மென்ஷன் பிலோ. இது மூணுமே ஒரு இன்டர்லிங்க் இருக்கணும், மூணுமே ஒன்று சேர்ந்து இருக்கணும். மேனேஜிங் அண்ட் பிஸ்னஸ், மேனேஜிங் மேனேஜர் ஒர்க்கர்ஸ் அண்ட் ஒர்க்கர், இது மூணுமே இருந்தால் மட்டுமே ஒரு மேனேஜ்மெண்ட்டில் நம்ம ஒரு வெற்றி அடைய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. Hence a manager is a dynamic and a life-giving element in every business. Without efficient management, it could not have secured the best allocation of utilization of human, material and financial resources. ஒரு எஃபிஷியண்ட்டாக ஒரு மேனேஜ்மெண்ட் இல்லைன்னா, எஃபிஷியண்ட்டாக பண்ணலைன்னா, ஒரு மேனேஜர் எதுவும் பண்ணாமல் இருந்தார்னா, பெஸ்ட் அலோகேஷன் ஆஃப் யூட்டிலைசேஷன் ஹியூமன் ரிசோர்ஸஸ், மெட்டீரியல் ஹியூமனாக இருந்தாலும் சரி, மெட்டீரியல் இருந்தாலும் ஃபினான்ஷியல் ரிசோர்ஸாக இருந்தாலும் பெஸ்ட்டாக நம்மளால் பண்ண முடியாது. ஒரு பிளானிங் இல்லைன்னா, எஃபிஷியன்ட் மேனேஜ்மெண்ட் இல்லைன்னா இந்த இதெல்லாம் நம்மளால் திறன்பட பண்ண முடியாதுன்னு சொல்கிறது தான் இந்த ப்ரிசைஸ் டெஃபினிஷன் ஆஃப் மேனேஜ்மெண்ட். ப்ரிசைஸ் டெஃபினிஷன் மேனேஜ்மெண்ட்னா இல்லை மேனேஜ்மெண்ட்னா இதுதான் மேனேஜ்மெண்ட்டு அப்படின்னு ஒரு தனி டெஃபினேஷனே கொடுக்குறாங்க. அதுதான் ஜென்ரலைஸ்டுன்றது ஒரு ஸ்கூலில் சொல்கிறது. இவங்க வந்து ஒரு சயின்டிஸ்ட் வந்து இல்லை மேனேஜ்மெண்ட்னா இதுதான் அப்படின்னு இவங்க ஒரு தனியாக ஒரு டெஃபினேஷன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.